கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் சங்கீதம் 91 அதிகாரத்தில் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். 1 வசனத்தை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 2 வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தை குறித்து இங்கு இவர் சொல்லியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை குறித்து நான் பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் தாவீது ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அப்போ யாருக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருப்பார், கோட்டையாக இருப்பார், அவர் என்னுடைய தேவனாக இருப்பார் என்று நான் நம்பியிருக்கிறவர் என்று எப்படி சொல்ல முடியும்னா, அங்கே 1 வசனம் சொல்லுது, உன்னதமானோட மறைவில் இருக்கிறவன். அப்போ உன்னதமானோட மறைவில் இருக்கிறவன்னா தேவ சமூகத்தில் எப்போதுமே அங்கே காத்திருக்கிறவர், தேவனை குறித்து யோசித்தே இருக்கிறவர், தேவனை மாத்திரம் சிந்தித்து கொண்டிருக்கிறவர், தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் பிரயாசப்படுகிறவருடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் எப்படி இருப்பாரு, நிழலா இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம், பாதுகாப்பா இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம், அரணா இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம், கோட்டையா இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல இன்னைக்கு காத்திருக்காம இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்னா, இன்னைக்கு 2 விதமான வாழ்க்கை இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எப்படின்னா, முதலாவது பார்க்கும் பொழுது தேவ சமூகத்துல தங்குகிறவனா இருக்கிறோமா அல்லது விசிட் செய்கிறவரா இருக்கிறோமா. 2 காரியம். விசிட் செய்கிறவன்னா, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்வோம், ஜோம் பண்ணுவோம், ஒரு வசனத்தை வாசிப்போம், என்ன செய்வோம், அதுக்கப்புறம் கடந்து போயிடுவோம். இது விசிட். அப்ப தங்குகிறவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் தங்குவானா, தேவனுடைய வசனத்துல காத்திருந்து தேவனுடைய வசனத்தை ருசி பார்க்கிறவனா, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் அடைக்கலமாக இருப்பார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா, யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ பார்க்குறோம், நம்ம என்ன சொன்னால் தேவ சமுத்திரம் நம்ம தங்குகிறவனாக இருக்கிறோமா அல்லது விசிட் செய்கிறவராக இருக்கிறோமா. நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். அங்கே தாவீது தான் அவர் என்ன தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லி. அப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும்னா அங்கே தேவ சமூகத்தில் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்தால் மாத்திரம்தான் அங்கே தாவீது எப்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் சொல்ல முடிந்ததை, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம உட்காந்து காத்திருந்து செபிக்கும் பொழுதெல்லாம், வேதத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் ருசி பார்த்து விசிட் செய்கிறவரா அல்ல, தங்குகிறவனா இருக்கணும். தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவனா, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிறவனா இருக்கும் பொழுது தான் நம்ம சொல்ல முடியும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் நம்பிக்கைன்னு சொல்லி. விசிட் செய்யவராக இருக்கக்கூடாது, தங்குகிறவராக இருக்கணும். ஆகவே இந்த வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, மண்டியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே விசிட் செய்கிறவராக இருந்திருக்கிறோம். ஏதோ கடமைக்காக செபித்திருக்கலாம், வேதத்தை வாசித்திருக்கலாம், ஒருவேளை நாங்கள் தியானிச்சு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் பிரசன்னத்தை உணர்கிறவராக, பிரசன்னத்தின்படி எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.